மோடியினுடைய தமிழ்நாடு விசிட் ஓவராலாக முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த 2 நாள் 3 நாள் பார்க்கும்போதுமே வந்து நாடாளுமன்றத்தில் அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் அந்த மேடையை வந்து காங்கிரஸை விமர்சிக்கிறதுக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்களோ இந்த மேடையை வந்து மாநில கட்சியான திமுகவை விமர்சிக்கிற ஒரு டூலாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அது போக நான் என்னென்னலாம் செஞ்சேன் என்னென்னலாம் செய்ய போகிறேன் அப்படிங்கிறத ஓவராலாக பேசி முடிச்சிருக்காரு அப்படிங்கிறதா பார்க்க முடியுது. ஸோ நேற்று பேசினதை வச்சு பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஓவராலாக டிஎம்கே விசஸ் பிஜேபி அப்படின்ற நரேட்டிவை செட் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் பேசின மாதிரி இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா திமுக வந்து இனிமேல் தேடினாலும் கிடைக்காது அந்த அளவுக்கு அண்ணாமலை ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து ஒரு ஊழல் கட்சி மத்திய அரசு செய்கிற எதையுமே வந்து இங்கே கொண்டு வர விட மாட்டாங்கன்னு முழுக்க முழுக்க டிஎம்கேவை தாக்கி பேசியிருந்ததை பார்க்க முடிஞ்சுது. மோஸ்ட் ஆஃப்லி எல்லாம் சொல்ல வராங்க அப்படின்னா ஏடிஎம்கேவை விட நாங்கள் தான் டிஎம்கேவை பயங்கரமாக எதிர்க்கிறோம். 2ஆம் இடத்துல அதாவது 3ஆம் இடத்துல இருக்கிற பாஜக இப்போ நாங்கள் வந்து எங்களோட ஓட் பேங்க்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நாங்களும் பயங்கரமாக வந்து திமுகவை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற வகையில் அதிமுகவோட நாங்கள் பெட்டர், ஸோ நாங்கள் தான் ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருந்ததை நேற்று பார்க்க முடிஞ்சது. நீங்கள் என்ன நோட் பண்ணுங்க? ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி பார்லிமெண்ட்டில் வந்து காங்கிரஸை தான் அட்டாக் பண்ணார். காங்கிரஸ் முக்து பாரத்னு சொல்கிறாங்க, காங்கிரஸ் எந்த மாநிலங்களையும் ஜெயிக்கலன்னு பிஜேபிக்காரங்களே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஏன் காங்கிரஸ் அட்டாக் பண்ணார் அப்படின்னா நேஷ்னல் லெவலில் காங்கிரஸை எதிரியாக முன்னிறுத்தி தேர்தலை சந்திச்சாதான் பாஜகவுக்கு அது வாக்குகளாக மாறுன்ற ஒரு கிளியரான ஐடியா தான். அதே மாதிரி தான் இங்கே தமிழ்நாட்டிலையும் டிஎம்கே எதிர்ப்புங்கிறது தான் அதிமுகவுடைய பலம். அதை தான் இன்றைக்கி பிஜேபியும் தன்னுடைய பலமாக மாற்ற பார்க்குது. திமுக இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால மட்டும் இல்லை, ஐடியாலஜிக்கலாக திமுக அப்படின்னு நிற்கும் போது இந்த பக்கம் பிஜேபி நின்னா அவங்க 2 பேருக்கும் அது எதிரும் புதிராக கரெக்டாக செட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை தான் செட் பண்ணுறாரு. இதில் என்ன சிக்கல் அப்படின்னா யார் திமுகவை எதிர்க்கிறது அப்படிங்கிற அந்த போட்டி இருக்குல்ல, அது வந்து இன்றைக்கி அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் வரும்போது பாஜக உண்மையிலேயே அதில் வந்து முன்னணியில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதிமுக வந்து ஜெயலலிதா காலத்தில் இருந்த அதே திமுக எதிர்ப்பு இன்றைக்கி இல்லை, அது டைல்யூட் ஆயிடுச்சு அப்படின்றது அதிமுக காரங்களே ஒத்துப்பாங்க. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இன்னொரு பஞ்சாயத்தும் இருக்குது. பிஜேபி யார் வந்து தீவிரமாக எதிர்க்கிறது, திமுக வந்து ஏற்கனவே அதை பண்ணுறாங்க, அவங்களுக்கு எலெக்ஷனில் நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கிறதுனால இப்போ ஏடிஎம்கேவும் அதை நோக்கி நகர்றாங்க. நாங்கள் வந்து பிஜேபியை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த தினமும் முயற்சி பண்ணுறாங்க. வேலுமணி வந்து 4% 3% வாங்குற கட்சின்னு பிஜேபியை சொன்னார். ஜெயக்குமார் வந்து அந்த கூட்டணி உடஞ்சதுலேருந்தே தொடர்ந்து பிஜேபியை விமர்சிக்கிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் பெருசாக விமர்சிக்கிறது இல்லை. அவர் அண்ணாமலை தான், அவரை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை தான் பிஜேபியை தவிர பிரதமர் மோடியோ அமித்ஷாவோ பிஜேபி கிடையாது. அவங்க வேற கட்சிங்க, அண்ணாமலை தான் பிஜேபி, அதனால் நான் அவரை எதிர்க்கிறேங்கிற மாதிரி தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்தில் அதிமுகவின் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது வைகை செல்வன் அப்படி தான் ஹிந்தியில் பேசி மோடியை கலாய்க்கிறார். அந்த மாதிரியான ஒரு மேடை பேச்சு மோடியை விமர்சனம் பண்ணி அதிமுகவில் சமீப காலத்தில் நடக்கவே இல்லை. திமுக காரங்க தான் அப்படி வந்து எப்பவும் பிரதமர் மோடியை வந்து பயங்கரமாக விமர்சிப்பாங்க, மேடை பேச்சுகள்லையும் அது காரசாரமாக இருக்கும். ஆனால் அதிமுகவும் இப்போ அந்த இடத்த நோக்கி நகர்வது என்ன காட்டுது அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி பாராளுமன்ற தேர்தலை ஜெயிக்கணும்னா பிஜேபி எதிர்ப்பு தான் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற ஐடியா. அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக இங்கே ஜெயிக்கணும் அப்படின்னா அதிமுகவை அவங்க விமர்சிக்க போவதில்லை, திமுகவை கிரிட்டிசைஸ் பண்ணாதான் அவங்களுக்கான வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் பிரதமருடைய ஸ்பீச்சே கட்டமைக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் நீங்கள் கவனிச்சிங்களா, அண்ணாமலை மேலே வந்து பிரதமர் மோடி ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கார். அண்ணாமலை வந்து புகழ்றதும் தட்டி கொடுக்கறதும் ஒரு வீடியோலாம் கூட வைரல் ஆச்சு பார்த்தீங்களா. வாஜ்பாய் வந்து பெரிய தலைவராக இருக்கும்போது மோடி ஒரு யங் லீடராக இருப்பார், அப்படியே அந்த மாதிரி கம்பேர் பண்ணி ஒரு பெரிய அளவுக்கு அடுத்த பிரதமர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாஜகவினர் வந்து அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அண்ணாமலையும் கூட சந்தோஷமாக இருக்க மாதிரி தான் தெரியுது. என் மக்கள் யாத்திரையும் சரி, அதுக்கப்புறம் பிரதமர் கொடுத்த உற்சாகமும் சரி, அண்ணாமலைக்கு வந்து நம்ம ரைட்டான டைரக்ஷனில் தான் போகிறோம் அப்படிங்கிறது. அதே நேரத்தில் பாஜகவை சேர்ந்த தலைவர்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி சின்ன ஒரு எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே அண்ணாமலைக்கு எதிரான ஒரு கோஷ்டி பாஜகலேயே இருக்குது. நேராக பார்த்தா பேசுவாங்க, சிரிப்பாங்க, தலைவர்னு சொல்லுவாங்க, கர்நாடக சிங்கம்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பின்னாடி வந்து உள்ளடி வேலைகள் பார்த்துட்டே தான் இருக்காங்க. அண்ணாமலைக்கு வந்து கட்சிக்கு வெளியில் இருக்கிற எதிரிகளை விட கட்சிக்குள்ளே தான் நிறைய எதிரிகள் இருக்காங்க. அதனால் ஏதோ ஒரு வகையில் ஒரு கடுப்பாக இருக்காங்க எல்லாரும், அது என்னைக்கு வெடிக்க போகுதுன்னு தெரில அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி அண்ணாமலை குஷி ஆகிற மாதிரி சமீபத்தில் தனியார் தொலைக்காட்சியோட கருத்து கணிப்பு முடிவுமே இவங்களுக்கு பயங்கர பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 18% ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திமுகவுக்கு வந்து அதில் கொஞ்சம் சரிவு அப்படின்ற மாதிரி தான் அந்த கருத்து கணிப்பு இருந்தது. ஸோ அண்ணாமலையாக இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நாங்கள் 10 சீட் 22 இடங்களில் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ பாஜகவினருக்கு இது கொஞ்சம் ஷாக்காக இருந்தாலும் அதை வந்து ஆமாம் நாங்கள் அவ்வளோ இருக்கோம்ல, ஆனால் உண்மையிலேயே பாஜக இந்த முறை அதாவது அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் கிராமங்களுக்கு நிறையா போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற
அப்படின்றது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒன்றா இருக்குது. ஸோ அந்த வகையில் கருத்து கணிப்பு முடிவுகள் தங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்தது. பிஜேபி இன்னுமே அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, நம்ம தான் இருக்கோம் அப்படின்றது. இன்னொன்று, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கு வங்கி. ஸோ அதிமுகவோட கூட்டணி அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதுல பாஜக தீவிரமாக இருக்காங்க அப்படிங்கிறது அமித்ஷா பேச்சிலேருந்து அண்ணாமலை பேச்சிலேருந்து எல்லாமே இருந்தாலும் கூட மோடி மறுபடியும் இந்த தடவை வந்தப்பயுமே ஜெயலலிதா அப்புறம் எம்ஜிஆர் அவர்களை பற்றியுமே வந்து பேசியிருந்தாங்க. ஆனால் எடப்பாடியை பற்றி அவர் பேசலை. ஸோ மறுபடியும் என்ன அப்படின்னா, திமுகவை நாங்கள் எதிர்க்கிறோம், இவங்களும் எதிர்க்கிறாங்க, நீங்களும் எங்கள் கூட வேணால் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிக்னல் மாதிரியாக தான் இதை வந்து பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது கருத்து கணிப்புகள் சொன்னாலும் அதை நிறைய பேர் எதிர்க்கிறவங்களும் இருக்கிறாங்க. பாஜக டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க அப்படின்னு திமுக காரங்களே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் நேற்று மோடி பேசின நிறைய விஷயங்களை பார்க்கும்போது அவங்களுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத நிறைய இடத்துல அவர் இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அவருடைய பேச்சிலேயே பார்க்கும்போது அவருக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுத்தவங்க அப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. திருநெல்வேலி அப்படின்னோடனே அல்வாவை வந்து பேச ஆரம்பிச்சிட்டார். அல்வா போல் இனிமையானவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி தூத்துக்குடி அந்த பகுதிகளில் பேசும்போது மீனவர்களுக்கு வந்து நான் தான் வந்து பாதுகாவலன், சமீபத்தில் ஏதோ ஒரு இடத்துல பிடிச்சி வச்சிருந்தப்போ நான் தான் போய் அவங்கள வந்து மீட்டுட்டு வந்தேன், ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரணும்னா என்னை தாண்டி தான் வரணும் அப்படின்னு. ஸோ அந்த ஸ்பீச்சை ஓவராலாக பார்க்கும்போதே வந்து ஒன்று ஸ்கிரிப்ட் எழுதினவர் சவுத் சைடு ஆளாக இருக்கணும், இல்லை சினிமா நிறைய பார்க்குறவராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுச்சு. ஸோ ஓவராலாக இந்த மாதிரியான விஷயங்களை மக்களோட அந்த ஊர் மக்களோட கனெக்ட் பண்ணிக்கிற விதமான ஸ்பீச்சை வந்து நிறைய இடங்களில் ரீசெண்ட் டைம்ஸில் மோடியோடதை வந்து பார்க்க முடியுது. நான் உங்களை நிறைய கவனிக்கிறேன், உங்களை பற்றி நான் நிறைய பேசுகிறேன், எனக்கு உங்கள் மேலே அக்கறை இருக்குது, நான் தான் உங்களை வந்து பாதுகாக்க போகிறேன், ஏன்னா உங்களுடைய மாநில அரசு உங்களுக்கு எதுவுமே செய்யலை, மத்திய அரசு சொல்கிற எதையுமே கூட உங்களுக்கு வந்து சென்று சேர விட மாட்டேங்கிறாங்க, நான் தான் உங்களை பார்த்துப்பேன், எங்களுடைய வாக்கு வங்கியும் உயர்ந்திருக்கு இப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணுறது மூலமாக அவங்களுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு, இல்லை நாங்கள் தான் உங்களை பார்த்துக்க போகிறோம் அப்படிங்கிறத மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் இப்போது அங்கே அந்த ஊரில் இருக்கவங்கள வச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். திருநெல்வேலி தூத்துக்குடியில் இருக்கவங்க நீங்கள் அல்வா போன்றவர்கள் இனிமையானவர்கள்னு சொன்னால் அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க. காசு கொடுக்கலையே. மழை வரும்போது வெள்ளம் வரும்போது நாங்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டோம். இப்போ தூத்துக்குடியிலலாம் பல இடங்கள் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டது. அந்த இடத்துல இருக்கிறவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அவங்க என்ன யோசிப்பாங்க? எங்கள் ஊரை புகழ்ந்து பேசிட்டாரு, எங்களை வந்து பாராட்டி பேசிட்டாருன்னு நினைப்பாங்களா? இல்லை என்னுடைய வேலை பாதிக்கப்பட்டுருச்சு, என்னுடைய வீடு பாதிக்கப்பட்டிருக்கு, என்னுடைய வருவாய் இல்லை, இப்படிங்கிற விஷயத்தை யோசிப்பாங்களா? இதை வந்து என்னென்னா அவங்க நினச்சிட்டு இருக்காங்க, திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளில் மழை வெள்ளம் பாதித்தப்போ பிரதமர் வரலைங்கிற கோபம் இருக்கும், அதனால் நேரடியாக பிரதமர் அங்கே கொண்டு போய் அங்கே ஒரு விழா நடத்தணும்னா அதெல்லாம் வந்து சரி பண்ணிடலாம், எப்படியும் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி இந்த சவுத்துலலாம் நம்ம பெரிய அளவுக்கு வின் பண்ணிடலான்னு ஒரு கணக்கு போடுறாங்க. ஆக்சுவலாக வந்து எந்த மாதிரியான அரசியல் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை, எந்த மாதிரியான அரசியலை இங்கே எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத பிஜேபி புரிஞ்சுக்கிறதுக்கான எலெக்ஷனாக இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வெறுமனே வந்து திருக்குறளை சொல்கிறதுனாலையோ எல்லா இடங்கள்லையும் செங்கோலை பற்றி பேசுகிறதுனாலையோ மட்டுமே மக்கள் இங்கே வாக்களிக்க போகிறதில்ல. ஒருவேளை இருக்கலாம், ஒரு சிலர் வந்து தமிழையும் அதில் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், தமிழ் மீது பெருமை, தமிழுடைய பற்று, இதெல்லாம் வந்து சில பேர் அதுக்காக ஓட்டு போடலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே வந்துருவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ எனக்கு என்னுடைய வாழ்வாதாரமே பிரச்சனையாக இருக்குது, எனக்கு வேலை இல்லை, எனக்கு சாப்பாடு பிரச்சனையாக இருக்குது, இதெல்லாம் யோசிக்கும் போது நான் எங்கே அதை பற்றிலாம் யோசிக்க போகிறேன்? முதல்ல நான் என்னை பற்றி தான் யோசிப்பேன். அதுக்கு யாராவது சொல்யூஷன் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, கருத்து கணிப்பு அப்படிங்கிறதும் இது எல்லாமே ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். இப்போ ஒரு பக்கம் அந்த கருத்து கணிப்பு நடக்கிறதா இருக்கட்டும், பிரதமர் வந்து பேசுகிறதா இருக்கட்டும், அண்ணாமலையை ப்ரமோட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு தொடர் நிகழ்வுகளாக நடந்துக்கிட்டே இருக்கு. அந்த கருத்து கணிப்புமே வந்து கிட்டத்தட்ட நவம்பரில் எடுத்தது அப்படின்றதா சொல்கிறாங்க. ஸோ அது இந்த சமயத்தில் வெளியிடுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது. நிச்சயமாக எல்லாமே இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் எந்த ஒரு செய்தி வந்தாலும் மக்கள் மனசில் அதை பற்றின ஒரு தாக்கம் இருக்கும். இப்போ இந்த 18% அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரியாலிட்டி என்னன்னு தெரியும், உண்மை என்னன்னு தெரியும். ஆனால் என்ன பெர்செப்ஷனை கிரியேட் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு வேளை உண்மையிலேயே பாஜக வளர்ந்துருச்சோ, அப்போ பாஜக தான் அடுத்து எதிர்க்கட்சியாக வருமோ ஆளுங்கட்சியாக வருமோ அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறது தான். இதெல்லாம் தாண்டி மக்கள் வந்து தேர்தல் முடிவுகள் வரும்போது ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க, ஒரு முடிவை வந்து கொடுப்பாங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அந்த இடத்துல தான் தெரிய போகுது உண்மையிலே எந்த கட்சி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத. இன்றைக்கி என்ன வேணாலும் பேசலாம், செய்யலாம். இது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, இன்றைக்கி இங்கே திமுக மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்கள் வந்து விமர்சிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது, திமுக அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகள் எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் வந்து முன்னிலைப்படுத்தி பேசுகிறாங்க அப்படின்னா மக்களுக்கே ஒரு தாட் வரும். பரவாயில்லப்பா, இந்த ஆளுங்கட்சி இவ்வளோ தப்பு பண்ணுது, இதை வலிமையாக இன்றைக்கி இவங்க எதிர்த்து பேசுகிறாங்க, கேட்குறாங்க. அதிமுக மேலேயே வந்து நிறைய பேருக்கான வருத்தமும் கோபமும் என்ன அப்படின்னா, ஏன் கேட்கல இவங்க ஒரு போராட்டம் நடத்துறதுக்கோ ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துக்கு, வெறுமனே வந்து எல்லாமே ஒரு அறிக்கையோடையோ அப்படி போயிடுறாங்க. இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் கேட்டால் சொல்லுவாங்க, நாங்கள் இப்போ பாருங்கள் இந்த போதைப் பொருள் இதெல்லாம் கூட கண்டித்து நாங்கள் அறிக்கை விடுறோம், ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்படிலாம் சொல்லுவாங்க.
ஆனால் இதை தீவிரமாக போராட்டமாக எடுக்க வேண்டிய எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதை அதிமுகவும் பண்ணலை, பாஜகவும் அதை பண்ணாமல் அவங்க வேற ஒரு ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து மக்கள் எப்படி மதிப்பிட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தேர்தல் வரையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நிறைய அரசியல் பார்வையாளர்கள் சொல்றது என்னவா இருக்குன்னா, மோடி நேத்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, திமுக வந்து காணாம போயிடும், தேடினாலும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு. ஆனா அது வந்து நடக்காது, சாத்தியமே இல்லை. ஏன்னா டிஎம்கேக்குன்னு தமிழ்நாட்டில் ஒரு பேஸ் இருக்கு. ஸோ அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மாறிடாது. திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னதான் குடும்ப அரசியல், குடும்ப வாரிசுன்னு அவங்க மேலே நிறைய விமர்சனங்கள் வச்சாலும் திமுகவுக்கான முகமாக அடுத்தடுத்து யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க. அந்த தலைவர்களையும் தாண்டி செகண்டரி லீடர்ஸுமே நிறைய பேர் இருக்காங்க. ஷபீர் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தார், உதயநிதி வந்து ஒரே பாட்டில் வந்து ஃபேமஸ் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அவருடைய வளர்ச்சி அந்த மாதிரி அது விமர்சனத்துக்கு உள்ளானாலுமே கூட அவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்காங்க, சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறதோ ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான முகம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா? ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு அதிமுகவுக்கான முகம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா, வலிமையாக இருக்கா அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அதை பாஜக கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க, அடுத்து நாங்கள் தான் எதிர்க்கட்சி, அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது பார்க்க முடியுது. ஆனால் ஓவராலாக திமுகவை இந்த அளவுக்கு கடுமையாக விமர்சிக்கிறது ஒரு தெளிவான அரசியல் பார்வை இல்லை. ஏன்னா காணாமல் போகிற அளவுக்கு இவங்க வந்து இல்லை. ஏன்னா பாஜக தான் டெபாசிட் வாங்காதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலுமே கூட திமுகவே காலி பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னா கிடையாது. இதையே அவங்க நம்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பின்னடைவாக தான் இருக்கும் அப்படின்றதான் சொல்கிறாங்க. காங்கிரஸ் முக்து பாரத்னு பேசுறது வந்து அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. இப்போ காங்கிரஸ் வந்து அந்தளவுக்கு வலிமையாக இல்லை, பல மாநிலங்களில் தோல்வி அடைகிறாங்க, பார்லிமெண்ட்லேயே அவங்களுடைய சீட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால் அந்த பிரச்சாரமோ இல்லை அந்த பேச்சோ மக்களிடம் எடுபடும், அது ஒரு லாஜிக்கலாக கூட இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அவர் பேசுறது தப்புன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது அவங்களுக்கான உரிமை. திமுக எதிர்ப்புன்னு வரும்போது திமுகவை அழிப்பது தான் என் நோக்கம், திமுக காணாமல் போகும் அப்படின்னு தான் அவங்க பேசுவாங்க. அதனால் அது சரியா தப்பா அப்படிங்கிறத விட லாஜிக்கலாக பார்க்கும்போது அந்த பிரச்சாரம் மக்களிடம் எடுபடுமா, அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு வேணால் யோசிக்கலாம். திமுகவை எடுத்துக்கிட்டால் இப்போ வந்து ஆளுங்கட்சியாக இருக்காங்க. 2019 பெரிய வெற்றி, அதுக்கு அப்புறம் நடந்த உள்ளாட்சி தேர்தல்கள், இடைத்தேர்தல் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதை சொன்னால் சிரிப்பாங்க யாராக இருந்தாலும். ஏன்னா இப்போ திமுக வந்து இதை விட மோசமான நிலைமையில இதுக்கு முன்னாடியே பலமுறை இருந்திருக்கு. ஒன்றும் இல்லை, 2011 எலெக்ஷன் எடுத்துப்போமே, இந்த ஜென்ரேஷனுக்கு தெரிஞ்ச எலெக்ஷன் தான் அது. அதில் விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராகும்போது திமுக எதிர்க்கட்சியாக கூட வர முடியல. எதிர்க்கட்சி வரிசையில் விஜயகாந்த் இருப்பார், பக்கத்தில் வந்து இன்னொரு கட்சியாக இப்போ எப்படி காங்கிரஸோ இல்லை பாமகவோ விடுதலை சிறுத்தைகளோ ஒரு குழுவாக உட்காந்துருக்காங்களோ அந்த மாதிரி தான் திமுக இருந்துச்சு. அப்படிப்பட்ட நிலைமை இருந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 1991 ஜெயலலிதா சிஎம் ஆகும்போது படுதோல்வி, கலைஞர் மட்டும் ஜெயிக்கிறாரு, எதிர்க்கட்சி அந்தஸ்தை அப்பவும் இழக்கிறாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தப்ப திமுகவால் மீண்டே வர முடியாமல் ஒரு நிலைமை இருந்துச்சு, திமுக அவ்வளோதான்லாம் பேசினாங்க. ஸோ இத்தனை டவுன்ஃபாலை சந்திச்சு இன்னைக்கு வரைக்கும் திமுக வந்து இங்கே இருக்குது அப்படின்னா அந்த பார்ட்டியோட ரிலவன்ஸ் தமிழ்நாட்டு அரசியலோட அவங்க எந்த அளவுக்கு ஒத்து போகிறாங்க, தமிழ் மக்களோட அவங்க எந்த அளவுக்கு பாண்டாக இருக்காங்க அப்படிங்கிறது தான். அதனால் இல்லாமல் போயிடும், காணாமல் போயிடும் அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் பெருசாக எடுபடாது. ஆனால் அதே நேரத்தில் பாஜகவுக்கும் சரி திமுகவுக்கும் சரி ரெண்டு பேரும் வேணும். திமுக இருக்கும்போது தான் இங்கே பாஜக அரசியல் பண்ண முடியும். இப்போ திமுக இல்லை அப்படின்னா ஒரு பக்கம் அதிமுக எதிர்த்து இவங்க என்ன அரசியல் பண்ண முடியும்? அதிமுக கிட்டத்தட்ட பல விஷயங்களில் ஒத்து போயிடுவாங்க. திராவிட கட்சியாக இருந்தாலும் இவங்க சொல்லக்கூடிய பல விமர்சனங்கள் அதிமுகவுக்கு பொருந்தாமல் போயிடும். ஆனால் திமுக அப்படின்னா டைரெக்டாக அடிக்கலாம். அவங்க வந்து பல இடங்களில் இந்து விரோதின்னு சொல்லுவாங்க, தேச விரோதின்னு சொல்லுவாங்க, தேசத்துக்கு எதிராக இருக்கிறார்கள், இப்படி எல்லாத்தையும் சொல்லி விமர்சிப்பதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதிமுக கிட்ட அப்படி பண்ண முடியாது. அதனால திமுக எவ்வளோ இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கோ, திமுக எதிர்ப்பு அவங்க ஸ்ட்ராங்காக பேசினாங்கன்னா அதிமுகவின் இடத்தை தான் இவங்க பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அவங்க வந்து தோழமையாக இருக்க மாதிரி பேசுகிறாங்க, ஜெயலலிதா அவர்களை பாராட்டுறாங்க, எம்ஜிஆர் அவர்களை பாராட்டுறாங்க அப்படின்னா அவங்க குறி வைக்கிறது திமுகவின் இடத்தை இல்லை. ஆளுங்கட்சி ஆகணும்னு நினைக்கலாம், பட் அந்த கட்சிக்கான ஸ்பேஸ் இருக்குல்ல, அது வந்து அதிமுகவுடைய இடத்தை தான் இவங்க பிடிக்க போகிறாங்க. அதுக்கான முயற்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. அது சரியான நேரத்தில் அதிமுக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்களும் பிஜேபி எதிர்ப்பை கையில் எடுக்கிறாங்க. இப்போ வேலுமணி போன்றவர்களை வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த எலெக்ஷன் தான் அதை தீர்மானிக்க போகுது. உண்மையிலேயே பாஜக வந்து அதிமுகவின் இடத்தை நோக்கி வந்துருச்சா, இல்லை அதிமுக வந்து பாஜகவோட கீழே இறங்கிருச்சா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே. அதனால தான் இந்த எலெக்ஷன் இந்தியா லெவலில் சொல்லுவாங்கல்ல, பொதுவாக இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா பிஜேபி மறுபடியும் வந்தால் கான்ஸ்டியூஷனை மாற்றிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆல் இண்டியா லெவலில் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு 10 ஆண்டுக்கோ 20 ஆண்டுக்கோ 50 ஆண்டுக்கோ தொடரப்போதா, இல்லை திராவிட கட்சிகளின் வீழ்ச்சி அதிமுகவிலிருந்து தொடங்க போதா அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இது இருக்கும்னு நான் பார்க்குறேன். பாஜக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கொள்கை சித்தாந்தம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் திமுகவை எதிர்க்கிறாங்க பயங்கரமா. திமுக இவங்களுடைய சித்தாந்தம் கொள்கையில ஸ்ட்ராங்கா இருக்காங்க, பாஜக இவங்களுடைய. என்னதான் அதிமுகவுமே திராவிட கொள்கையா இருந்தாலுமே கூட
அதில் வந்து ஒரு சாஃப்ட் நோட்டை தான் அதிமுக வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நேற்று பேசினப்ப கூட ராமர் கோவில் திறப்பை வந்து திமுக எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாரு. அவங்களுடைய கொள்கையோட சேர்த்தே திமுகவை பயங்கரமாக அடிக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. திமுகவும் அதே இதில் இருக்காங்க. ஆனால் அதிமுக என்னதான் திராவிட சித்தாந்தம் கொள்கையில் இருந்தாலுமே கூட அதை யூஸ் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக அவங்க வந்து எந்த இடத்துலையுமே அடிக்கிறதுல ஒரு சாஃப்ட் நோட்டை தான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் பாருங்கள் கொள்கை ரீதியாக ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வச்சுமே பாஜக திமுகவை அடிக்கிறத பார்க்க முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தூத்துக்குடியில் தான் இந்த விஷயம். தூத்துக்குடியில் பேசும்போது அந்த தொகுதி எம்பியான கனிமொழி அவர்கள் பேரை வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. இன்னொன்று மேடையிலேயே தான் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர் அவரும் இருந்தார், அவரையுமே எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணல. ஏன்னா பிரதமர் வந்து மென்ஷன் பண்ணல அப்படிங்கிற ஒரு நோட்டை வந்து திமுக சைட்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கு கனிமொழி நிறைய முயற்சி எடுத்தாங்க. பிரதமருக்கு கடிதம், முதல்வர் மூலமாக கடிதம் அப்படின்னு நிறைய விஷயங்களை முன்னெடுத்தாங்க. ஸோ அவங்களுடைய பேரை மென்ஷன் பண்ணல அப்படின்னு இவங்க வந்து சண்டை போட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டோனு. ஆனால் பாஜக சைடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதான் இந்த தொகுதியினுடைய எம்பி அப்படி பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு வந்து சொன்னாங்களே, இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அரசியல் விமர்சகர்கள் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அது வந்து ஒரு மேடை நாகரிகம், அதை வந்து அவர் கண்டிப்பாக வந்து சொல்லியிருக்கணும். இது வந்து பாலிடிக்ஸில் சில ப்ரோட்டோக்கால்லாம் இருக்குது, அதைப்படி இவங்க வந்து இதை சொல்லியிருக்கணும் நியாயமாக. என்னதான் எதிர்கட்சியாக இருந்தாலும் அவங்க பேரை மென்ஷன் பண்ணியிருக்கணும். அவர் சொன்னார் தான், ஆனால் அவங்களுடைய பேரை மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்றத எல்லாரும் சொல்கிற ஒன்றார். அதான் அவங்க லாஜிக் படியே பார்த்தா இந்த தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களேன்னு சொல்கிற மாதிரி, ஒருவேளை முதலமைச்சர் பேசும்போது இந்த நாட்டின் பிரதமர் அவர்களே, இந்த நாட்டின் மத்திய இணையமைச்சர் அவர்களே அப்படின்னு சொல்லியிருந்தா அதை பாஜகவினர் எப்படி எடுத்துப்பாங்க? கண்டிப்பாக பிரதமர்னா அவங்களுடைய பேரை சொல்லி சொல்கிறது தான் ஒரு நாகரிகமாக இருக்கும், அதுதான் மரபு. அந்த வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் பேரையும் சொல்லியிருக்கணுன்றது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. அதை இனி வரப்போகிற நாட்களில் அவங்க எப்படி பேச போகிறாங்க, அது அரசியலாகுதா அப்படிங்கிறத நம்மளும் பார்க்கலாம்.